அழறியா? எதுக்கு அழற பூமி? நம்ம அழுதோம்னா நம்ம மனசுல இருக்கிற துக்கம் குறையணும். நமக்குன்னு ஆறுதல் சொல்றதுக்கு ஒருத்தராவது இருக்கணும். உனக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். ஆனா உனக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தர் கூட முன்னாடி வர முடியாது. ஏன்னா உன் அப்பா ஏற்பாடு பண்ண சம்பந்தமாச்சே. புதுசா வரப்போற கல்யாண மாப்பிள்ள பக்கத்துல நீ உட்காரும் போது நாங்க எல்லாரும் உனக்கு அக்ஷதை தூவணும். அதனாலதான் ஆறுதல் சொல்ல முடியாது. இந்த துக்கம் வாழ்க்கை முழுக்க அழுதாலும் அழியாது. அழாத பூமி, ப்ளீஸ் அழாத. நான் தான் சொல்றேன்ல பூமி, ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இல்ல, துக்கம் தீக்கிறதுக்கான வழியும் இல்ல. இதுக்கு மேல அழுது என்ன பிரயோஜனம் பூமி? எதுக்கு பூமி? எதுக்கு? நான் நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதுக்கு? நீங்க சேர்றதுக்கு தானே. நான் பண்ணது தியாகம்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது பூமி, அது தியாகமே இல்ல, ஆண்டவன் என் தலையில எழுதின விதின்னு. பூமிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுமா. என் அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? அது வந்து அந்த அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். அந்த அக்கா என்னடா, அவளை நீ உன் அக்கானே வச்சுக்கோ. அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா மை டியர் மச்சான். அம்மா, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். மறுபடியும் இப்படி எல்லாம் பேசாதடா, பூமி அப்படி கிடையாது. அம்மா, உங்களுக்கு ஏதாவது மூளை குழம்பிருச்சா? இன்னும் நீங்க அந்த பூமின்ற குழப்பத்துல இருந்தே வெளியே வர மாட்டேங்கிறீங்க. சரிடா, நீ சொல்ற மாதிரியான பொண்ணுனே வச்சுக்கலாம். அப்ப இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணு ஏண்டா வந்தா? இப்ப கேட்டீங்கல்ல, இது நல்லா இருக்கு. அங்க அவளை பொண்ணு பார்க்க வந்திருந்தாலும் இங்க எனக்காக என்ன பார்க்க வந்த மாதிரி பில்டப் கொடுத்தா. ஆக்சுவலா உண்மை என்னன்னா, அந்த கல்யாண பேச்சு நேத்தே மாப்பிள்ளை வீட்டுல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்க வந்த மாதிரியும், அவ எனக்காக பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை நிறுத்திட்டு வந்த மாதிரியும் அப்பா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து டிராமா ஆடி இருக்காங்க. பூமி பொண்ணு பாக்குற இடத்துல இல்லனாலும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நமக்கு செய்தி வரும்ல, அதை நம்ம கேட்டு இன்னும் அதிகமா நம்ம நொந்து போகணும்ன்றதுதான் அவங்களுடைய ஸ்கெட்ச். என்னமோனா நீ சொல்றதெல்லாம் அவ்வளவு கன்வின்சிங்கா இல்ல. பூமி நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிற பொண்ணுன்னு என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. பூரி பாத்தீங்களாமா, நம்ம பூரிக்கு இன்னும் அந்த பூமின்ற மயக்கம் தெரியல போல இருக்கு. என்னம்மா இது, உன் பொண்ணு திடீர்னு பூஜை எல்லாம் பண்றா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் பொண்ணுக்கு இந்த மாற்றம் எப்படி வந்துச்சுன்னு ஆச்சரியமா இருக்கு. சந்தர்ப்பத்தை பொறுத்து நிறைய பேர் இப்படிதான் மாறுவாங்க சித்தி. என் பொண்ணு சந்தர்ப்பத்தை உருவாக்குறதுக்காக மாறிக்கிட்டு இருக்கா. பாத்துக்கிட்டே இரு. போக போக நக்ஷத்ரா இந்த அபூர்வாவா எப்படி மாற போறான்னு.
அம்மாடி நட்சத்திரா, இங்கேயே குடிக்கலாம்ல, எதுக்கு ரூம்க்கு எடுத்துட்டு போய் குடிக்கிற? இது எனக்கில்ல மருதாணி பாட்டி, என் புருஷனுக்கு. அவரை எழுப்பி காஃபி கொடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணதும் டிஃபன் சாப்பிட வைக்கலான்னு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். உண்மையிலேயே உன்னோட இந்த மாற்றத்தை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமும் ஆனந்தமும் ஒன்னா சேர்ந்து வந்து எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. உன்னோட இந்த மாற்றத்தை என்னால நம்பவே முடியல. டாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பொண்ணும் மாறுவான்னு சொன்னப்ப நானும் அந்த வார்த்தையை நம்பவே இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் எனக்கு புரியுது, மாறுவாங்கன்னு. நீங்களும் அதை நம்புங்க. செரிய வச்சு ஏதோ பெரிய பிளான் போட்டிருக்கான்னு தோணுது மாமா. எப்படியாவது நம்ம செரிய சேவ் பண்ணி ஆகணும். சரி, டேய் சரி, டேய் சரி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. குட் மார்னிங் டா செரி. அறிவு இருக்கா உனக்கு? யாராவது இப்படி மூஞ்சிட்டு காஃபியை ஊத்திட்டு குட் மார்னிங் சொல்லுவாங்களா? என்ன பண்றது செரி, நான் கூப்பிட்டேன், நீ தான் எழுந்திருக்கல. காலைல உதச்சும் பார்த்தேன், அப்பவும் நீ எழுந்துக்கல.